வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீயோட 11வது வீடியோக்கு 11th வீடியோக்கு உங்களை வரவேற்கு. ஸோ இப்போ 10th வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ். 2வது வீடியோவில் ஒர்க் புக் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீ, 3வதுல ஒர்க் ஷீட், 4வது ரிப்பன், 5வதுல நேவிகேட் ஒர்க் ஷீட், 6வது வீடியோவில் பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செல் செலக்ஷன், 7வதுல நேவிகேட் இன்சைட் செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ், 8வதுல எடிட் கம்ப்ளீட் செல்ஸ், 9th வீடியோல 9வது வீடியோல எடிட் கண்டென்ட் ஆஃப் செல்ஸ், 10வது வீடியோல லாஸ்ட் வீடியோல எக்ஸல் பேசிக்ஸ் எசென்ஷியல் ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். இந்த 11th வீடியோல ஃபார்மேட் செல்ஸ் ஃபார்மேட் பண்றது சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ் பார்ப்போம். நீங்க மற்ற 10 வீடியோஸை வாட்ச் பண்ணலன்னா அதோட என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், லிங்கை நான் ஷேர் பண்றேன், நீங்க போய் வாட்ச் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம 11th வீடியோக்கு போடும் ஃபார்மேட் செல்ஸ். இப்போ நான் ஒரு செல்ல ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்னா என்னது? இந்த கலர் மாத்துறது, பேக்ரவுண்ட் மாத்துறது, ஃபாண்ட் மாத்துறது, ஈவன் ஃபார்மேட் நம்பரா இருக்குது, டெக்ஸ்டா மாத்துறது, எல்லாத்துக்குமே ஃபார்மேட் செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் செல்ஸ் எப்படி பண்றோம்? நேரடியாக ஃபார்மேட் செல்ஸுக்கு போறது, ஏதாவது ஒரு செல்ல கர்சர் வச்சுக்கிட்டு Ctrl+1, உங்க கீபோர்ட்ல Ctrl+1, நம்பர் பேட்ல ஒரு Ctrl+1 இருக்கும், சில நம்பர் பேட்ல அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கியூக்கு மேல இருக்கீங்க அந்த Ctrl+1 தான் யூஸ் பண்ணணும். நான் எல்லா ஷார்ட்கட் கீஸும் நீங்க நம்பர் பேடை யூஸ் பண்ணாதீங்க, அல்பபெட்டிக்கல் பேட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் தான் யூஸ் பண்ணணும். Ctrl+1. ஸோ Ctrl+1 என்ன பண்ணணும்? ஃபார்மேட் செல்ஸ்க்கு நேரடியா கர்சர் கொண்டு போய் வச்சோம். அதுல நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பாருங்க, நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர்ஸ், ஃபில் ப்ரொடெக்ஷன். இதுல அப்படியே மூவ் பண்றதுக்கு ரைட் ஆரோ கொடுத்து நீங்க மூவ் பண்ணி இந்த ஃபார்மேட் செல்ஸ்ல எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே இப்ப நான் நம்பர் டேப்ல இருக்கு, இந்த கர்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர்ல இருக்கு. அங்க இருந்து அப்படியே நான் கேட்டகரின்ற இதுக்கு வரணும். ஸோ நம்பர்ல இருந்துகிட்டே அப்படியே கேட்டகரின்ற ஆப்ஷனுக்கு வரணும். என்ன பண்ணலாம்? டேப் கீயை பிரஸ் பண்ணலாம். டேப் கீ என்ன பண்ணா ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு ஜம்ப் ஆகும். அதே மாதிரி அங்கேயே மேல இருந்து கீழே இது பண்ணா ஆரோ கீ. ஒரு பாக்ஸுக்குள்ளேயே நம்ம ஜம்ப் பண்றதா இருந்தா ஆரோ கீ. ஒரு பாக்ஸ் இருந்து இன்னொரு பாக்ஸ். இப்ப நான் அடுத்ததுக்கு போனோம்னு வச்சுங்களேன். இப்ப நான் டேட் செலக்ட் பண்ண, டேட்ல இருந்து டேட் டைப், நிறைய டேட் டைப் ஃபார்மேட் இருக்கு, அதை செலக்ட் பண்ணா டேப் கீயை பிரஸ் பண்ணா இப்ப இங்க வந்துரும் பாருங்க. இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா ஷிஃப்ட் டேப் போட்டீங்கன்னா ரிவர்ஸ் இருக்கும். ஃபார்வர்ட்ல பண்றதுக்கு டேப். இது ஃபார்மேட் செல்ஸுக்கான ஷார்ட்கட் கீ. சரி, இப்போ நான் வந்து அந்த ஃபாண்ட் மட்டும் இப்போ எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடுறேன். அது எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. எஸ்கேப் பண்ணி அது ஓகே கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடுறோம். இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட்டுக்கு நேரடியா ஃபாண்ட் Ctrl+1 போட்டு நீங்க அப்புறம் ஃபாண்ட்டுக்கு போகலாம். Ctrl+1 ப்ளஸ் பண்ணிட்டு இங்க ஃபாண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ், இதுல நீங்க போயிட்டு ஃபாண்டோடைய சம்பந்தமான ஆப்ஷன்ஸ் தான் செலக்ட் பண்றது ஒரு ஆப்ஷன். இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஃபாண்ட்டுக்கு போனோம்னா Ctrl+Shift+F பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஃபாண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடும், ஃபாண்ட்ன்ற டேப்புக்குள்ள போயிடும். ஸோ இதுல எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+F. ஓகே, சரி. இப்போ இந்த டேபிள், இந்த ஷீட்டை எடுத்துப்போம். இந்த ஃபைலை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க குவான்டிட்டின்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. இந்த குவான்டிட்டியில 80.00 25.00 இருக்கு. எனக்கு இதுல இந்த 25.00 80.00 வராம டெசிமல் பிளேசஸ் இல்லாம வெறும் நம்பர் மட்டும்தான் கொண்டு வரும். ஸோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணுவோம். உங்க கீபோர்ட்ல எஸ்கேப்புக்கு கீழே, எஸ்கேப்ன்ற பட்டனுக்கு கீழே, டேப்ன்ற பட்டனுக்கு மேல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஒன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டில்டார் டைல்டுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அசன் கிரேவ் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ Ctrl+Shift அந்த கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகாது? டெசிமல் பிளேசஸை ரிமூவ் பண்ணிடும். டெசிமல் பிளேசஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நம்பர்ஸை மட்டும் தான் காமிப்பாங்க, நம்பர் மட்டும் காமிக்கும். ஸோ 80, 25, 36 டெசிமல் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு, டெசிமல் பாயிண்ட்ஸ் 00 இருந்தால் தான் ரிமூவ் பண்ணோம். டெசிமல் பாயிண்ட்ஸ்ல நீங்க டாட் வச்சு வேற ஏதாவது வேல்யூ இருக்குன்னா ரிமூவ் பண்ணாது. ஜீரோஸ் இருந்தா மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜீரோஸ் மோர் தென் 0க்கு மேல இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணாது. Ctrl+Shift அந்த டைல் கீ ப்ரெஸ் பண்ணா டெசிமல் பிளேசஸ் ரிமூவ் ஆயிடும். திரும்பவும் நீங்க டெசிமல் பிளேசஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா Ctrl+Shift+1 அதுக்கு பக்கத்து கீ தான். 1 ப்ரெஸ் பண்ணா டெசிமல் பிளேசஸ் வந்துடும். ஒன்ஸ் அகைன் யூ வில் கெட் த டெசிமல் பிளேசஸ். Ctrl+Shift+ போட்டா டெசிமல் பிளேசஸ் வரும். டெசிமல் பிளேசஸ் ரிமூவ் ஆயிடும். Ctrl+Shift+1 போட்டீங்கன்னா டெசிமல் பிளேசஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்க டைம் இருக்கு பாருங்க. டைம் வந்து சரியான ஃபார்மேட்ல இருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த டைமோ டேட்டோ நமக்கு ப்ராப்பரான ஃபார்மேட்டா வராது. ஸோ அதை மாற்றணும். இது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பரான டைம் ஃபார்மேட்டா மாற்றணும். செலக்ட் பண்ணிக்கங்க Ctrl+Shift+2. ஸோ Ctrl+Shift+2 போட்டீங்கன்னா அது டைம் ஃபார்மேட்டா மாறிடுச்சு. ஸோ ஈஸி தான் இல்லைங்களா?
அதே மாதிரி டேட்ல போயிட்டு எனக்கு இது டேட் ஃபார்மேட்டா மாற்றும். ஃபார்மேட் செல்ஸ் போய் நிறைய டேட் மாற்றலாம். பட் டிஃபால்ட்டா எனக்கு இருக்கக்கூடிய டேட் ஃபார்மேட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் Ctrl+Shift+3. 1 பிரஸ் பண்ணிட்டோம், 2 பிரஸ் பண்ணிட்டோம், இப்படி 3. அடுத்தது இந்த ரேட் எனக்கு இது கரன்சி ஃபார்மேட்டா வந்து கரன்சி ஃபார்மேட்டா மாத்துறதுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. உங்க கீபோர்ட்ல 4க்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க. 4க்கு மேல என்ன இருக்குன்னா டாலர் எதுக்காக யூஸ் பண்ணும்? கரன்சிக்காக இல்ல. ஸோ Ctrl+Shift+4 இது கரன்சி ஃபார்மேட்டா வந்துச்சு. இந்த கரன்சி ஃபார்மேட் வேரி ஆகும். அவங்க சிஸ்டமுடைய செட்டிங்ஸ் என்ன இருக்கோ, ரீஜனல் செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நான் இந்தியன் ரீஜனல் செட்டிங்ஸ் வச்சிருக்கிறதுனால எனக்கு இங்க ₹4 வருது. இல்ல நீங்க வேற மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, Ctrl+1. இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா ஃபார்மேட் செல்ஸுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+1ல. இதுல நம்பர்ல போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க சிம்பிள். இந்த சிம்பிள்ல வேரியஸ் கரன்சி சிம்பிள் இருக்கு. இல்ல எந்த சிம்பிள் வேணுமோ நீங்க அந்த சிம்பிள், டாலர் வேணுமா இல்ல யூரோ வேணுமா, எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்தியன் கரன்சி ஃபார்மேட்டே ஓகே, அதனால நான் அப்படியே விட்டுறேன். இது கரன்சி ஃபார்மேட். அடுத்தது இங்க 0.18 0.12 இருக்கு. இது எனக்கு பர்சன்டேஜ் ஃபார்மேட்டா மாத்தணும். செலக்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் எங்க இருக்கு? 5க்கு மேல இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், Ctrl+Shift+5. ரைட்டா? அடுத்தது ஸோ 1 2 3 4 5 பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும், 6 தான். ஸோ இப்போ நம்ம பெரிய வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு பெரிய வேல்யூ இங்க இருக்கு. இந்த பெரிய வேல்யூ இப்படி டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலாக எனக்கு இது சயின்டிபிக் மெத்தடா டிஸ்பிளே ஆகும். சயின்டிபிக்கல் மெத்தடுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? Ctrl+Shift+6. சயின்டிபிக்கல் மெத்தட், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் 1 2 3 e +07. இது சயின்டிபிக்கல் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு Ctrl+Shift+6. ஓகே. அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த டேபிள் முழுக்க நான் செலக்ட் பண்ண போறேன். இந்த டேபிளை சுத்தி, டேபிள் முழுக்க செலக்ட் பண்றோம். இந்த டேபிளை சுத்தி எனக்கு ஒரு பார்டர் வரும். சுத்தி பார்டர் கொண்டு வரும். ஸோ பார்டர் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? Ctrl+Shift+7. பாருங்க, இந்த இது சுத்தி பார்டர் மாதிரி வந்துருக்கு. இந்த டேபிளை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு இல்லையா? Ctrl+Shift+7. இல்ல இந்த பார்டர் வேண்டாம், எனக்கு பார்டரை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு சிம்பிள் Ctrl+Shift_, மைனஸ்க்கு மேல இருக்குங்களா, அண்டர்ஸ்கோர். Ctrl+Shift_. பாருங்க, பார்டர்ஸ் ரிமூவ் ஆயிடும். சுத்தி அவுட்லைன் பார்டர், இன்சைட் பார்டர்ல அவுட்லைன் பார்டர். So Ctrl+Shift+7 to apply the border, Ctrl+Shift- to remove the border. Okay. இப்போ நான் இந்த ஹெட்டிங் எடுத்துப்பேன். இந்த ஹெட்டிங் எனக்கு கொஞ்சம் டார்க்கா போல்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் சொல்ல போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். Ctrl+B பிரஸ் பண்ணா போல்ட் ஆயிடும். இல்ல போல்டு வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்ளை பண்றதுக்கும் அதே தான் Ctrl+B, ரிமூவ் பண்றதுக்கும் அதே Ctrl+B தான். Ctrl+B போட்டா ரிமூவ் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து இட்டாலிக்ஸா மாட்டணும். இட்டாலிக்ஸ்னா அர்த்தம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். Ctrl+I சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சா போதும். Ctrl+I இட்டாலிக்ஸா மாறிச்சு பாருங்க. அதே Ctrl+I திரும்ப பிரஸ் பண்ணா இட்டாலிக்ஸ் ரிமூவ் ஆயிடும். ஓகே. எனக்கு வந்து அண்டர்லைன் பண்ணிக்காங்க. இந்த டெக்ஸ்ட் அண்டர்லைன், வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணணும். Ctrl+U போட்டா அண்டர்லைன் ஆயிடும். பாருங்க, அந்த டெக்ஸ்ட் கீழே அண்டர்லைன் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்காங்க. வேண்டாம் நினைச்சா அதே Ctrl+U அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடும். ஸ்ட்ரைக் த்ரூன்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரைக் த்ரூ ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு அடிச்சா மாதிரி வரும். இந்த டெக்ஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அடிச்சா மாதிரி வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்? Ctrl+5. ஸ்ட்ரைட்டா 5 தான் உங்க கீபோர்ட்ல 5. Ctrl+5. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அல்பபெட்டிக்கல் பேட்ல இருக்கு. நம்பர் பேட்ல எதையும் யூஸ் பண்ணாங்க. அல்பபெட்டிக்கல் பேட்ல Ctrl+5. பாருங்க, ஸ்ட்ரைக் த்ரூ அடிச்சா மாதிரி வரும். அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு அடிச்சா மாதிரி வரும். அதே மாதிரி Ctrl+5 பிரஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ரிமூவ் ஆயிடும். ஓகே, சரி. லாஸ்டான ஷார்ட்கட் கீ பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு செல்லில் நான் ஒரு ஃபார்மேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நான் ஒரு ஃபார்மேட் பண்ண போறேன். ஏதாவது ஒரு ஃபார்மேட் Ctrl+I வச்சுக்கோமே, இட்டாலிக்ஸ் பண்றேன். இதே ஃபார்மேட் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணும் நெக்ஸ்ட் செல்லுக்கு. திரும்ப அதே ஃபார்மேட், போன ஃபார்மேட் என்ன பண்ணணுமோ அந்த ஃபார்மேட்டை திரும்ப ரிப்பீட் பண்ணணும். திரும்ப இன்னொரு தடவை நீங்க அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. F4 பிரஸ் பண்ணா போதும். அதுல என்ன ஃபார்மேட் பண்ண, என்னென்ன ஃபார்மேட்டா நான் கலரை மாத்திருக்கலாம், நீங்க ஃபாண்ட்டை மாத்திருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்டோடைய சைஸை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 14 மாத்துறேன். அதே மாதிரி அடுத்த இதுக்கும் நம்ம 14 மாத்தணும். ஸோ F4 இந்த ஃபங்க்ஷன் F4 பிரஸ் பண்ணுங்க. கடைசியா F4 பாருங்க, மல்டிபிள் டைம்ஸ் பண்ண கடைசியா நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த ஃபார்மேட் திரும்ப ரிப்பீட் ஆகும். அதே ஃபார்மேட் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஃபார்மேட் செல்ஸுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல ஃபார்முலாஸ்க்கு ரிலேட்டடான ஷார்ட்கட் கீஸை பார்க்க போறோம். வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.
வணக்கம்.